ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. இன்னைக்கு நம்ம கிச்சனில் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் அல்வா பண்ணுறதுக்கு 1 கப் மைதா எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஃபுட் கலர், தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கனாலும் கரெக்டாக வராது. இந்த மாதிரி நல்லா கட்டி கட்டியாக இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இன்றைக்கி நான் இந்த கப் அளவில் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். 1 கப் மைதாக்கு 3 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் 1 கப் மைதா எடுக்கிறீங்களோ அதே கப்பில் சுகரும் வாட்டர் லெவலும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ சுகர் கரைஞ்சிடுச்சு. மைதாவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். கை விடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். மைதாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இன்றைக்கி நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். 1 கப் மைதாக்கு 150 கிராம்ஸ் நெய் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நெய்யை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. 150 கிராம்ஸ் நெய்யும் மொத்தமாக ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி காய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஊற்றின நெய்லாம் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான அல்வா ரெடி ஆகிடுச்சு. எடுத்து பவுலில் வச்சுக்கிறேன். அல்வாவோட டெக்ஸ்சர் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.